என்ன கஷ்டம் வந்துச்சு என்ன காரணம் என்ன சமாச்சாரம் ஏமா உனக்கு என்ன குறை அதற்காக ஆதாயத்திலிருந்து ஒப்படை செய்தாயே என்ன காரணம் கேட்கிறேன் அம்மா 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 என்ன கலக்கவாது என்ன சொல்லம்மா நீ படைத்த உற்பத்தி செய்யப்பட்ட ஆகாயத்துல நான் இருக்கேன் நீ கலங்கலாமா என்னமா பாருங்க என்ன ஆகாயத்துல நன்மை வந்த வீணை போ நந்தனை மெழுகை போல அந்த படம் கொண்ட தீராமணக்குறை இந்த பாலனால் இருக்கும்போது உனக்கு வந்த காரணம் அந்த பூமாதேவி சக்கலத்தை வாடி போடி இந்த பூமாதேவி இருக்கின்ற
இருக்கிறாரே ஆமா அந்த பூமியில பிறந்த சக்காத்தி நான் இங்க இருக்க ஆகாயத்துல இருக்கிறேன். ஆமா ஆகாயத்துல இடில் மின்னல் அது சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் காற்று செவ்வாய் புதன் வியாழன் இது எல்லாம் ஆகாயத்திலே இருக்கிறது. எந்த ஒரு இல்லாமல் மேலே 7 உலகத்திலே ஒரு அக்கிரமம் என்பதே கிடையாது. இந்த பூமாதியில என்ன அக்கிரமம் படிக்கிறாங்க, என்ன அக்கிரமம் செய்யறாங்க, அந்த இன்னத்துக்கான சக்காத்தி அவன் என்ன சொல்றா, வாடி போடி தேவடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவள் தந்தையா உன்னால என்ன செய்ய முடியும், உன்னால என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லிட்டு ஈவேருக்கு இல்லாம வாடி போடி தேவையா சக்காட்சின்னு சொல்லிட்டான். அதனால எப்போ என்ன அட்டமையும் இல்லாமல் அவள் பேசிட்டாயோ, அதனால இப்பே ஒரு நொடியில் சென்று ஆகாயத்திலிருந்து ஆகாயசுரனை உற்பத்தி செய்து உன்னை அடியாதட்டு அடித்து உதவுதட்டு உதைத்து மின்கட்டு போட்டு அது சிறைசாலை போடணும் அந்த தேவையில்லை. அதானே இப்ப போயிட்டோம். அவளுக்கு என்ன நெக்கில் இருந்தா என் தாயை பார்த்து பேசலாமா பேசலாமா? என்ன கௌரவம் இருக்கும் இல்ல பேசலாமா? அவளை அடிச்சு கீங்க கையில நான் தேடி கடப்பாறை தையல் போட அவன் நாங்க வச்சுட்டியா என்னவோ தெரியல எவனோ தெரியல இந்த பூமியானது ஏதோ திடீர் அடி சத்தம் கேட்கிறது. அது ஒண்ணு இல்ல, ஊருக்குள்ள கோயில் திருட வந்துக்கிறான். கோயில் திருட கோயில் மயிர்புறம் மண்டலுக்குது தம்பி உலகத்து கோயில் திருட பழகுது. இந்த பூமியிடமாக நடக்கிற டூலாம் போறாடா. வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வாயில கட்டுறேன். இந்த அவர்தான் வாயில பாரு, அவர்கிட்ட வாங்கி சரி வாங்கிக்கலாம். வாயில பாரு கட்டு ஒரு 2 கட்டு கொடுத்தா 2 கட்டு கொடுத்துருக்கோம். 250 500 போதும். ஆமா 500 போதும். சரிதான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஃபேமிலி கையை திணி தான் போகணும். அதனால இந்த பூமியானது அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் தெரியல. ஆகாயவாணி வந்தா அவ போனதுல இருந்து இந்த பூமியை ஒரு மாற்றமா இருக்கு. என்ன காரணம் என்ன தமாஷா தெரியல. தெரியலையே யாரும் தெரியல. யாரும் ஆகாயம் சொல்லணும். ஐயோ ஒண்ணு பாத்து சொல்லுறாருமா. ஆகாயத்துல வந்தா ஆகாயம் சொல்றாங்க. லாட்டரி 1 ரூபாய்க்கு 1 கோடி விந்துக்குது. 1 ரூபாய் உனக்கு கொடுக்குறாரு. அப்படியா பரவாயில்லை கொஞ்சம் வர சொல்லு பாப்போம். அந்த வர சொல்றேன். ஏய் ஐயோ படிச்சிட்டு பாருங்க. கோயில் தர நான் என்ன பார்த்தா கோயில் தர அவனே வாடா வா ஊட்டி போலாம். கோயில் தர மாதிரி தெத்து என்ன ஆட்டாடதா ஊட்டி போறேன். இல்ல மரிமாவன அந்த பிடிச்சி டேய் எந்திரி மரிமா. கொண்டாட்ட மொத்தமா வாய் என்ன வாயை தரறாங்க. நீ சப்பாடி கறத காலி மேல அடிக்குறான் அவன். அப்புறம் அடி இந்த மாதிரி அப்புறம் சுனில் மாடிச்சு. சுனில் மாடிச்சுங்க தம்பி. அது என்னன்னு பையன் அம்மா உதவாங்க பையா காலையில மோட்டு விடுறேன் ஒரு பக்கத்துல ஏம்புரா ஏம்புரு அங்க வான்னு சொல்லிக்கிறாங்க. எதுக்கு அங்க வா எதுக்கு உதவாங்கறியா? காலைல 6 மணிக்கு வீட்டுக்கு போகாத. அவன் குஞ்சு எடுத்து போய் சரணிக்குது. போயிடுங்க உன் பொண்டாட்டி யார் போய் சொல்லு. நீ அங்க போனா உன் பொண்டாட்டி யார போய் சொல்லு. அம்மா என் மோமா சொல்லுவா. விஜயபுரம்ல இருந்து மூர்த்தின்னு ஒரு ஆளுக்கு நான் போடா பாருங்க மாறு மாறு கண்மாடி
எந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இல்லையா? ஒரு தாய் உள்ளம், ஒரு தாய் உள்ளம் எந்த குழந்தை பார்த்தாலும் சரியா? ஒரு தாய் உள்ளமாகப்பட்டது எந்த குழந்தை பார்த்தாலும் சரி இல்லையா? இந்த மாதிரி வேலைக்கு வந்தாலும் சரி, நம்ம அரண்மனை தேடி வந்தாலும் சரி, மகன் என்று தான் அழைப்பார்கள். சரி, சரி, யாரு பெற்ற பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, மாமகன் என்று அப்படி இருக்கும். ஆனா அம்மா சொன்னதை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அம்மா சொன்ன நான் சொன்னா நீ கேட்கணும். அம்மா சொன்னதை கேட்கணும். அம்மா சொன்னதை கேட்கணும். அம்மா சொன்னதை எங்க அம்மா சொன்னது எங்க அம்மா சொன்னது எங்க அம்மா சொன்னது அடி பாரடி நீ யாரு எவரு தெரியல, சாமானு நான் உரைத்தேன். ஆனா வந்தது வராதமா அடிக்கிற அம்மா சொன்னானே, நீ யாரு பெற்ற பிள்ளை, நீ யாருடைய மகன்? எங்க அம்மா நீ பேசலாமா? நான் பேசலையே. அம்மா யாரு எனக்கு தெரியாது. ஆத்தா யாரு? சத்தியமா இந்த பூமி அம்மா ஒத்துமையா இருக்க மாட்டான். தேவடியாளுக்கு போறத புள்ளதான் அதே மாதிரி தேவடியா வேஷம் போடுறான். வந்தானே நியாயமா அம்மா நீ என்னம்மா செய்த, ஏன் அம்மா என்ன செய்தா, என்ன தப்புக்காக எங்க அம்மா அவர் ஹைகோர்ட் வைக்கிறது உனக்கு ஜட்ஜ்மெண்ட் பாக்குறதுக்கு வரீங்க. உனக்கு கீழே வந்துக்கிறேன் போட்டவையா குண்டா உன் அம்மா இருக்கிறாளே தீரட்டி அவனுக்கு கெட்டு போக காலம் கிட்ட நெருங்குதடா. கெட்டு போக காலம் கிட்ட நெருங்குதடா. அவனுக்கு கெட்டு போக காலம் கிட்ட நெருங்குதடா. கெட்டு போக காலம் கிட்ட நெருங்குதடா. ஏன்னா அவளு நாளும் ஒன்னா பிறந்தவர்கள். அவ பெரியவன், நான் சின்னவன். நீதான் சின்ன தாய். நீதான் சின்ன தாய். அம்மாடா எங்க அம்மாடா. அதனால எப்பொழுது வாத்தா பேச்சு கேட்டு எனக்கு வந்து அடிச்சியோ கண்டிப்பா நான் சாபம் கொடுக்குறேன். இல்ல சாபம் கொடுப்பேன். அதே ஆத்தா கையால கண்டிப்பா நீ மறைய கெடுத்து போ.
அப்ப செத்து போயிட்ட சீக்கிரம். தக்காளத்தி மேலோகத்திலிருந்து வந்து என்ன வேணுமே சண்டை வாங்கி என்ன தாசி தேவையான்னு திட்டிட்டு போனா. அவ பேச்சு கேட்டு வந்து அவன் சூத்துல அடிக்கிற சூத்துக்கு பையனா இருக்கணும். அது நீதான் கேட்கணும். வேண்டாம் சூத்துல அடிப்ப அப்புறம் கடிப்போம். அப்புறம் எப்பொழுது ஒரு சிறிய தாய்ந்து பாராமல் கண்டிப்பா அடிதான் போறேன். ஒரு பெண்ணால எங்க போவோம் கண்டிப்பா எப்பொழுது என்ன ஒரு சிறிய தாய்ந்து பாராமல் ஆத்தா பேச்சு அடிச்சானோ இவ்வளவு மட்டும் உசுரன் உண்டு பண்ண முடியுமா? நம்மளால முடியாதா? என்னால முடியாது. நம்மளுக்கு வேற இல்லையா? அந்த சக்தி இல்லையா? சக்தி இல்லையா? நான் இதோ பார். ஏன்னா ஆகாய முதல்ல உற்பத்தி ஆகிற பொழுது அவள் அந்த ஓட்டுல பாதி பாதி நான் அவளுக்கு சக்தி எடுக்கணும். நம்மளுக்கு இருக்குங்க அந்த திறமை இருக்குது. எப்பொழுது பகவானவர் என்ன இந்த பூமியோட மேல சேர்ந்து ஒரு நரகாசுரனை உண்டு செய்யுது. அவன் என் மகன் மடிஞ்சிட்டான். ஆனா இன்னொரு பிள்ளை ஈன்று எடுக்க போறேன். யாரு அவன் பேரு? அவன் நரகாசுரன். இவன் முகாசுரன். முகாசுரன் உமாதேவி முகாசுரன் அழைக்க
கோவப்படாத கம்மன் பாடு. என்னடா காலைல பேசிக்கலாம் கம்மன். என்ன என்ன கலந்து தூங்குற பையனை அடிச்சு ஏற்றி இருக்கிறான். உனக்கு தம்பி தெரியல. அடடே மந்திரி சொல்றா கந்திரி. என் அம்மா பாட போது. அடே மந்திரி சபை முன்னாடி வந்தால் இது எப்படிப்பட்ட சபை? மக்கள் கூடிய லட்சுமி மடவன் சபை. லட்சுமி கூடிய சபை. ஆமா. இந்த சபை முன்னாடி வந்திருக்கிறேன். என்னுடைய விளக்கு எப்படி தெரியுமே? நீ யாரு? உன் பேர் என்ன? ஊர் என்ன? வா தரவா திரு எப்படி புரிஞ்சது? தெரியுமே? முகாசுரன் முகாசுரன் ஏய் என் பெயரோ என் பெயரோ முகாசுரன் 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 முகாசுரன். அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பட்ட நாட்டு தெரியுமா ஆஞ்சன் வரேன் சொல்றேன். மேலே இருப்பது ஆகாயம், கீழே இருப்பது பூமாதேவி. அந்த பூமாதேவி. ஆமா. நான் தான் ஆண்டின் வரேன். சரிதான். அப்படி இருக்கும்போது என்னுடைய வீரம் எப்படிப்பட்ட திக்கு என்பது எட்டு திக்கு திசை என்பது 4 திசை. அட 8 திசைகள் ஆட எட்டு திசையில் உள்ள தேவரெல்லாம் படைகள் 8 படைகள் நாளை குதிரை இப்படி சொல்லக்கூடிய எல்லா படைகளும் என்னை கண்டால் நடுங்கி ஓடிங்கி மடங்கி ஓட வேண்டும். ஒடுங்கி மடங்கிட்ட ஓடும். என்ன பார்த்து கிடுகிடு என்று வைத்து ஓட வேண்டும். ஆனால் அப்படி இருக்கும்போது என் அம்மாகிய பூமாதேவி ஆயத்திருக்காங்க. போய் பார்க்கணும். உள்ள வந்துருச்சு உள்ள வந்துருச்சு. உடுதா சீக்கிரம் கூட்டு வா. உடுதா என்ன சார் கேடு வந்து உள்ள. கலைவந்திரி இதோ பாத்தையா என்ன செய்ய வைக்கிறாங்க?
கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அம்மா என்று குரல் கொடுத்தார். ஆமா. இவன் தான் புள்ள. அது தேவடி ஆளுக்கு பிறந்த பிள்ளை. தேவடி ஆளுக்கு பிறந்த ராசிக்கு பிறந்த பிள்ளை. ராசிக்கு பிறந்த அந்த மேசிக்கு பிறந்த பிள்ளை. அவன் நாடு ஓடி கண்டனமங்கல காட்டுல ஓட்டல மோட்ல புல்லு எடுத்துல கருந்து தோட்டல ஒரு இடம் தவற பட்டுக்கிற முண்டை ஆத்துல அவ ஒரு புள்ள பெற்றாங்க. என் புள்ளைக்கு எந்த கால் தூசிக்கு உனக்கு என்ன கஷ்டம் இருக்கும்? மும்மூர்த்தி தேவர்கள் என் பிள்ளை அது போல ஒரு வலிமையா வலிமையா என் பிள்ளை சக்தி என்னோட ஈடு என் பிள்ளைக்கு எத்தனை சக்தி கொடுத்துருக்கு மும்மூர்த்தி தேவர்கள் பிரம்ம அதாவது சந்திரன் மன்னிப்பால் நிறைய கொடுத்துருக்கியா கண்டிப்பால் தாய்ப்பால் முருகன் தாய்ப்பால் சுத்தமான பால் எல்லாரும் வச்சுக்கிற தாய்ப்பால் பூரா சுத்தமான பால் தான். ஆமா அப்புறம் நீ சொல்ற எந்த பால் கொடுத்த பன்னிப்பால் கொடுத்தேன் எனக்கு. அப்படி கேட்ட என்ன சொல்ற இல்ல வேற அதிகமா இருக்கு. அதனால அவனுக்கு என் முழு சக்தியும் கொடுத்து சரி. என் முழு பலத்தையும் கொடுத்து ஆமா. அதனால என் முகாசுரன் உண்டு செய்திருக்கிறேன். இந்த மும்மூர்த்தி தேவர்கள் எப்படி இருக்கலாம் அதை விட வலிமை வாய்ந்தவனாக உண்மைதான். இந்த தேவர் மூவர் யாவற்றமான பேர்கள் அடக்கி ஆள்வதற்கு ஆமா. ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறேன். பெற்றெடுக்க வேண்டும். இவனை எதற்காக நான் பெற்றேன்? ஏனடா ஆமா இந்த மும்மூர்த்தி தேவர்களையும் ஆமா. நம்மளே அடிக்க ஆள வேண்டாம். ஆனால் அதுக்குள்ள ஆனா உன் மோன் விட்டா அப்படியே கடிச்சிருவோம் போல இருக்கு. அதனால அந்த தேவர்களை சிறைப்பிடித்து சரி அந்த சத்தியவத்தை வாங்கக்கூடிய அந்த பெருமாள் கலைவாணி சரி கைலாத்துல வாழக்கூடிய அந்த பரமன் பார்வதி சரி வைகுண்டத்துல வாழக்கூடிய அந்த கிருஷ்ண லட்சுமி சரி யாரையுமே விடக்கூடாது. நரியுமா அந்த சக்கர தூக்கிறா பாரு ஆராய்வாணி ஆராய்வாணி அவளை விடாதுல அது தேவையா? அப்படியே அடியாத ஒண்ணு அடிச்சு, கீச்சு ஒலித்து, தையல் போடுங்க அப்படியே கூட ஈத்துனுவா ரத்தம் ஒழுங்கு ஈத்துனுவா அவளை பார்த்து என் கால்ல வந்து வீணியா ஆமா அவளை நீ பார்க்கணும். காலையில நம்ம ரெண்டு பேரும் ஏய் உட்கார்ந்து சாப்பிடணும். அவன் திக்குவாய் ஆமா அதனால இந்த மூன்று லோகத்தையும் ஆமா. அடித்து அடித்து அந்த ஆகவனிக்கிற தேவடியா அந்த தேவடியால அடித்து வித்து ஒலித்து காலில் அடிக்க வேண்டாம். ஆனா எனக்கு ஆமா ஒரு சத்தியம் செய்து தர வேணும். சத்தியமா சத்தியம் ஆகாயவாணி பூமா தேவி. ஏன்னா தாய்க்கு மேலானவன் பெரியம்மா இருந்தாலும் அவ ஒரு தாய் மாதிரிதான். ஏன்னா அவளும் ஒரு தாய் இல்லையா? அவள் மேல ஆணையாகவும் இந்த தாய் பூமாதேவி மீது ஆணையாகவும் நான் சத்தியம் செய்து கொடுக்குறேன். நீ என்ன வேணாலும் கேளு. ஆமா கேளுடா. எனக்கு சதா வர வேண்டும் அன்னையே அன்னையே எனக்கு சதா வர வேண்டும். இந்த தேவரும் மூவரும் மனிதர்கள் விருதுகள் எந்த இதுவத்தில் வரக்கூடாது. சா என்பது சாகாத வரம் என் மகனுக்கு இல்லாத யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுப்போம்? நம்ம பள்ளிக்கு தான் கொடுக்கணும். சகலத்துக்கு நான் கொடுக்க போறேன் இல்லையா? அதனால
அதாவது ஏப்பா, அதனால இந்த புள்ளிய தவிர வேற என்ன உண்டு? இல்லம்மா நம்மளுக்கு வேற புள்ளியாக்குது. ஆமா, அதனால இருந்தாலும் தேவர்கள் நாம அறக்கிற நாம உட்பட செய்த புள்ளதானே இவன் அறக்கனா போறதுதான். இருந்த போதிலும் இவனுக்கு ஒரு சூழ்ச்சியமா வச்சுதான் வரம் கொடுக்கணும் இல்லையா? அதனால ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாக, அதாவது யோனின் வழியா நடக்காத ஒரு பெண்ணிடம் உனக்கு கையால் மரணம், மத்தபடி ஒண்ணு கிடையாது. சரி, அப்படியே ஆகட்டும். சரி, மூவரு சரி, யாவற்றமான பேர்களும் உன்னை அழிக்கவே முடியாது. ஆமா, சரி. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு வாரம் கொடுத்திருக்கிறேன். நீங்க வாரம் கொடுத்துட்டீங்க. ஆமா, இன்னொரு வாரம் எப்படிப்பட்டாரும் தெரியுமா? அப்படியே இந்த சண்டை மும்மூர்த்தி தேவரை நான் சண்டை செய்ய போறேன். நல்ல வெளிச்சம் ஒரு நல்ல உரமா கொடு. ஆமா, மும்மூர்த்தி தேவரை சண்டை செய்ய போறேன்னு சொல்றேன். ஆமா, சண்டை செய்ய போறேன். மும்மூர்த்தி தேவர்களிடம் ஆமா போர் புரிந்து சமர் செய்து ஒதுக்கி நான் கிட்ட வர போறேன். வெற்றியோட. ஆமா, ஆனா என் கையில ஒரு ஆயுதம் கூட இல்லை. ஆயுதம் வேண்டும். ஆமா, அவர்களை சிறைப்பிடிப்பதற்கு மட்டும் உனக்கு நாம சரி சிறைப்பிடித்து வா. நான் அப்படியே போயிட்டாரு. தாயா சொல்படிக்கு அந்த ஆகாயவாணி இருந்தால் முகாசூரன் வந்திருக்கிறேன்னு போய் சொல்லு. என்னது மூக்கு விட்டு எங்க விட்டு வந்திருந்தா எதுக்கு வந்திருக்கிறான்னு கேளு. எதுக்கு வந்திருக்கேன்? என் அம்மா பூமாதேவி இருக்காங்க, அவங்கள இப்படி பலவிதமான இதுவரை பேசி அசிங்கப்பட்டனால எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அந்த ஆகாயவாணியை சிறுபிடித்து அடித்து ஒதைத்து ரத்தமே வந்தாலும் அடிக்கிற நல்லா குனிவ சட்டி பட்டுக்க சட்டி நிக்க சட்டி எங்க அடிச்சாலும் தெருவில் அடிக்காத. 4 பேர் காரி மூஞ்சில் துப்பாங்க. கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள சட்டி போலாமா? அட யாரடா எந்த ஊரடா தம்பி கத்திக்கால காலம் முடிச்ச மாதிரி என்னடா என்ன காரணம்? என்ன மச்சம் எதுக்காக? தெரியுமா? பையா ஆகாயத்துல இருக்கிறேன் நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? நான் எங்க ஆம்பளை மாதிரி பேசுறியே ஒட்டு பேச வச்சுக்கின்னு என்ன நீ வந்து பேசுற போட்ட தம்பி
ஏய் வாடியெல்லாம் அங்க ஓடிக்காது. நீ எல்லாம் படியில போயிட்டு போயிட்டு நான் போய் நீ அதெல்லாம் எவ்வளவு பேர் அடி பட்டை ஏறி பூமி அழித்தாலும் ஐயா அத்தா மாதிரி அத்தா 10வது பரிசு எழுதிக்கிறான். இதுக்கு மேலேயும் பள்ளிக்கூடம் போக போறான். அவ்வளவுதான். அதனால டேய் நீ மட்டும் தான் இருக்கறியா? என் பையனா இருக்கறான் ஒருத்தன். ஜவாவா என்னது? எந்த பட்ட பையன் எந்த கேடியா பையன் யாரு? எந்த கேடியா பையன் டேய் ஏய் நீ என்ன அந்த பூமியில இருக்கிற? நீ எங்க அம்மாவை என் கேடியா பையன் இருக்கான் தெரியுமா? டேய் நீ எங்க இருக்கிற? பூலோகத்துல இருக்கிற. ஆமா. என் பையன் எங்க தெரியுமா? எங்க? ஆகாயத்துல இருந்து குச்சி வந்துக்கிறான். ஆகாயத்துல ஆமா வந்தானே உன் கை கால பூரா எடுத்துருவான் தம்பி. யார் கை கால உன் கை கால அவன் கை கால நான் வரலைக்கு மகனே. காலமா மகனே ஆகாயத்துல மகனே யாரோ ஒருத்தர் இந்த பூமாதை இருக்கின்றாலே அந்த சக்கரவர்த்தி ஒரு சூரனை உட்பட செய்த உடனே நீ போய் அவளை அடித்த உடனே அந்த மூக்காசுரன் என்ற பூமியில இருந்து ஒரு உட்பட செய்து அது வந்து கத்திரிக்காலுக்கு ஆரம்பிச்ச மாதிரி அவன் யாரு உங்கள அவன் எங்க ரஞ்சோட பையன் அவன் சொல்லிட்டு வாயில் வந்து பேச வேண்டாமா? மூக்காசுரன் வந்துக்கிறானா? பத்தியா மயிரவா முடுங்கவா ஊம்பலியா? நான் ஊம்பறாளா? அதனால அவனை நீ கீக்கிற கீழே அந்த காலத்தை கீச்சு அவன் அம்மாட்ட போய் அவன் செயல் போட்டு வரணும். யாரு கேட்டா உன் கொட்டியா இருக்கிற எவனா இருந்தாலும் வர சொல்லுப்பா. மகனே வர சொல்ல அவன் எங்க உனக்கு யாரு இந்த கருவு கொடுத்தது? என்ன திமிரு இருக்கும்? அந்த மஞ்சள்